பண்ணிடுவோம். கத்துதாமே இந்த விசேஷித்த பண்டிகையின் ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி தடைகள் நீங்கவும் வர வேண்டிய எல்லா தம்முடைய பிள்ளைகளை கத்தர் உற்சாகப்படுத்தி நேரத்தோடு கொண்டு வந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கத்தர் கிருபை தரும்படி எல்லா ஒரு மனதோடு கூட ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கத்தாதி கத்தரை இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உயர்த்துகிறோம், மைக்கு மகிமை செலுத்துகிறோம். தேவரீருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இம்மட்டுமா எங்களை நடத்தினவர், எங்களுக்கு உதவின எங்களை வினேசரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலே என்னோடிருப்பவர் இயேசுவே, உம் நாமமென்றுமே உயர்த்திடுவேனே இயேசுவே. இம்மானுவேலே என்னோடிருப்பவர் இயேசுவே. ஆமென். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம் நாமமென்றுமே உயர்த்திடுவேனே இயேசுவே. என்னையும் உயர்த்தினீரே, என்னாலும் பாடிடுவே. அல்லேலூயா, உம்மை பாடிடுவே. அல்லேலூயா என்றுமே. அல்லேலூயா, உம்மை பாடிடுவே. அல்லேலூயா என்றுமே. ஆண்டவரே, காலை வேளையில் நம்மை பாடி உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே தோன்றின தேவன் எங்களை மீட்டெடுத்து ரட்சித்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி எங்களை உயர்த்தி கனம் பண்ணி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறீர். அவருடைய பிறப்பின் நாளை சபையாக நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்ல கத்தர் கொடுத்த இந்த நல்ல விசேஷித்த பண்டிகை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகள் நீங்கட்டும். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கத்தர் கொண்டு வாங்க. குடும்பத்தோடு நேரத்தோடு எல்லாரையும் கத்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படி வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தூக்கம் முதல் முடிவு வரலும் நம்முடைய பிரசன்ன மாளிகை நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். கத்தரை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தி கடந்து போக கிருபைத்தார். வல்ல கரையங்களை நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்ய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னால் நாற்காலிகள் காலியாக இருக்குமானால் தயவுசெய்து அதை நிரப்புங்க. இந்த இடத்தையும் காலியாக விட வேண்டாம். கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பாடகர் குழுவினர்கள் முன்னால் வாங்க. தேவனை பாடுவோம், உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து தேவன் நடத்துவார். பாரம்பரியமாய் நாம் பாடுகிற பாடல், பிறந்தார் பிறந்தார் மானிடர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்று சொல்லி ஆண்டவர் பிறந்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவரை பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆஸ்வதித்து நடத்துவாராக. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜாகியாய் வளர்ந்தார். மாஜாகியாய்
வாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் வாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமது இதையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமது இதையெங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜம் அல்ல பரநாவில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜம் அல்ல பரநாவில் மகிழ்வோம். பரநாவில்
புவி மானிடர் அவர் புகழை பாடும்படி பிறந்திருக்கிறார். ஆமென். பிறந்த நாளிலே தூதர்கள் தோன்றி அவரை பாடி மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். விசேஷ நாளிலே நாமும் கர்த்தரை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிட இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் என்று சொல்லி உண்மையாய் பாடல்ல இல்லை, இந்த நற்செய்தி இந்த உலகத்துக்கு இன்றைக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படி இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆஸ்வதித்து நடத்துவாரா. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. வீண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. வீண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டுத் தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே.
செய்தி காத்திடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்கும்படி இறைவன் ஒளியாய் இந்த இருளில் உதித்திருக்கிறார். அந்த நற்செய்தி சாற்றும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மேய்ப்பர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை உயர்த்தும்படி அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, உலகத்தை ஸ்தோத்திரம் போல நீங்களும் நானும் பண்டிகை கொண்டாட வரவில்லை, அவருடைய அன்பை நினைவு கூறும்படி நமக்காக ஸ்தோத்திர பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் கடந்து வந்த நம்முடைய ஆண்டவருடைய அன்புக்கு நன்றி சொல்லும்படி, அவர் நம்மில பாராட்டின தயவுகளை, இரக்கங்களை, கிருபைகளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. துதி பலிகளை, நன்றி பலிகளை, உற்சாக பலிகளை, சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு ஏறெடுத்தவர்களாய் ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் உம்மை பணிந்து கொண்டது போல, உம்மை தொழுது கொண்டது போல சாஷ்டாங்கமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்கும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரை மானிடரை மீட்கும்படி, இந்த உலகத்தை மீட்கும்படி ஆண்டவரை உம்மை பலியாக அர்ப்பணிக்க இந்த நாளிலே சோதர குழந்தையாய் நீர் பிறந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே உடைய பிறப்பின் நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரீருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அவருடைய முதலாவது வருகை நாளை நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். தன்னுடைய சபையை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். அவர் வருகிற நாளுக்காக சபை ஆயத்தப்பட வேண்டும். அந்த நாளை தான் நினைவு கூற எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்காக பிறந்திருக்கிறார், என் குடும்பத்தில் பிறந்திருக்கிறார், என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், என் இல்லத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சி, ஆண்டவர் எனக்காக வரப்போகிறார் என்கிற மகிழ்ச்சியோடு இணைந்து காணப்பட வேண்டும். அவர் எனக்காக வரப்போகிறார். கண்ணிமை நேரத்தில் விண்ணதில் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படி அவர் மறுபடி வரப்போகிறார். இந்த கடைசி சரணத்தில் நாம் பாடினோம், யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், அவர் வாக்கு மாறாதவர், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த ஸ்தோத்திர நூற்றாண்டில் அவருடைய வருகை இருக்கும் என்று தேவதாசர்கள் முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் அதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. 2 வேக்சின் 2 டோஸ் போட்டவங்க மட்டும்தான் இனிமேல் ரேஷன் கடையில் எல்லாம் வாங்க முடியும், பேங்க்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், வேலை ஸ்தலத்துக்கு போக முடியும். நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு போனேன், ஐ எம் வேக்சினேட்டட் அப்படின்னு போட்டிருந்தான் ஹோட்டலில். அவனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி என்ன இது போட்டிருக்கீங்களே, இதை போட்டால் தான் எங்கள் கம்பெனிக்குள்ளே விடுவாங்க அப்படின்னா. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது ஒரு முத்திரை உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த முத்திரை உங்கள் நெற்றியிலாவது மணிக்கட்டிலாவது பொருத்தப்பட வேண்டும். அந்த முத்திரை பதிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் கொள்ளவும் வாங்கவும் விற்கவும் முடியாது. அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் நீங்கள் நான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கொண்டாடுற அந்த கிறிஸ்துமஸ் நாளாக இந்த நாள் காணப்படாதபடி ஆண்டவர் எங்களுக்காக நீர் வரப்போகிறீர். கண்ணிமை நேரத்தில் எங்களை விண்ணிலே சேர்க்க போகிறீர். அந்த நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குற்றம் குறைவுகள் எல்லாம் மன்னித்து எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி அந்த நாளுக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த கடைசி சரணத்தை மறுபடியும் நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிறப்பின் நாளை நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே, யாக்கோபில் ஓர் நட்சத்திரம்
முனிவர் வாக்கு மாறாதவரே, கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. ஆமென். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆமென். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய், இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நமக்காக பிறந்திருக்கிற தேவன், நம்மை மீட்கும் பொருளாக அவரையே தந்தருளின தேவன், அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்த இந்த விசேஷ நாள் உலகம் முழுவதும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நேற்று இரவிலிருந்தே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். நாம் கொண்டாட வரவில்லை, அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எனக்காக இந்த உலகத்தில் வந்தீர் ஆண்டவரே, என்னை மீட்கும் பொருளாக வந்தீர் ஆண்டவரே, மேலான நம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உடைய வல்லமையின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, எங்களை சபையாக கூடி வர செய்திருக்கிறீரே. உம்முடைய அன்பு மாறாதது ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகத்திலே துதித்த தேவன் மறுபடியும் எங்களுக்காக வரப்போகிறீர். சபையை சேர்த்துக் கொள்ளும்படி எங்களுக்காக நீர் வரப்போகிறீர். அந்த நாளை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற ஆண்டவரே, அந்த நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அந்த நாள் தான் எங்களுக்கு பண்டிகை நாள், அந்த நாள் தான் எங்களுக்கு விசேஷித்த நாள். கர்த்தரோடு கூட சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிற அந்த நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர்களை ஆயத்தப்படுத்துவீராக, உம்முடைய நாளுக்கு என்று கர்த்தர்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அவருடைய நாமம் இம்மானுவேல். ஒரு பாலகன் பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார்? இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நாமம் இம்மானுவேல். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் நாமமே இம்மானுவேல். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடுவோம்.
பாவங்களை நீக்கும்படி தன்னுடைய ஜீவனையே அளிக்கும்படி உலகத்தில் வந்தவர். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரித்தல், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. எல்லாவற்றையும் அறிந்த போதிலும் ஸ்தோத்திரம், அவர் உற்சாகமாய் தன்னையே பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பை நினைவு கூர்ந்தவர்களாய், ஆண்டவரே எங்களுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே தோன்றி நம்முடைய அன்பை நினைத்து இந்த காலையில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவருக்கே துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம், இடம் நிறைந்து விட்டது. வயதானவர்கள் யாருன்னா இருந்தால் அவர்களை மாத்திரம் வெளியே உள்ள சேர்ஸ் போட்டு உட்கார வைங்க. ஸ்தோத்திரம், மேலே போக முடியாத வயதானவர்களுக்கு மாத்திரம் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் உள்ளே அனுமதியுங்கள். மற்றவர்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம், இடம் இல்லை. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. என்னாச்சு? இடம் பிரச்சனையா? 2 பேர் முன்னால் வரலாம், இடம் இருக்குது. 2 பேருக்கு, சகோதரர் பக்கத்தில் 2 பேருக்கு இடம் இருக்குது. யாராவது பின்னால் வர வயதானவர்களுக்கு இடம் கொடுத்தா நீ கொடுக்க விரும்பினா நீங்கள் முன்னால் வந்து அமரலாம். ஸ்தோத்திர, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே உற்சாகமாய் வண்ண வண்ண உடைகளோடு வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். This morning I would want to greet everyone who have come to the presence of the Lord with colorful dresses. Yes. I greet you in the name of Jesus. ஆமென். Amen. என்னங்க பேச மாட்டேங்க? கந்தை துணியோ கர்த்தருக்கு, அது கர்த்தருக்கு. கடும் ஏழ்மை கோலம். All glory to God. ஸ்தோத்திரம். நமக்கு கிடையாது. என்ன பேசுறது, என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியல. க்ளோரி டு காடுன்ட்டு இந்த பாஸ்டர் எதை வேணா சொல்லுவார், எல்லாத்தையும் நம்மளால் மொழிபெயர்க்க முடியாது. ஸ்தோத்திரம், பரவாயில்ல. சந்தோஷமாக வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். I greet everyone who come with rejoicing in the name இதே போல் எல்லா ஆராதனைக்கும் வாருங்கள். கலர் கலராக இல்லை, குடும்பம் குடும்பமாய் வாருங்கள். Like this for every services for in the presence of the Lord, come with the families. ஸ்தோத்திரம். குடும்பத்தின் சார்பிலே, சபையின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். On behalf of the church and my family, I greet everyone in the name of the Lord Jesus. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தந்து நடத்தும்படி உங்களை வாழ்த்துகிறோம். And we greet everyone on this day that may the joy of the birth of the Lord Jesus be filled in your hearts and your families. ஸ்தோத்திரம். இந்த வார கூட்ட ஒழுங்குகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கடந்து போகலாம். I would want to announce the proceedings of the week and then proceed with the word of the Lord. நாளை தினத்திலே நம்முடைய வருடத்தின் கடைசி ஆராதனை நடைபெறும். And tomorrow will be the last service for this year in our church. ஸ்தோத்திரம். நம்ம முன்னாலே அறிவித்தது போல அது ஒரு நன்றி சொல்லுகிற ஆராதனையாக இந்த ஆராதனை காணப்படும். Like I announced before, it will be a thanksgiving service for the Lord. ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக வந்து இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை நடத்தின, நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு விசேஷித்த ஆராதனையாக நாளை தினத்தின் 2 ஆராதனைகளும் காணப்படும். So as we said, it is for every family to come, and for the 2 services they should testify for the glory of the Lord for tomorrow's 2 services. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தா, ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருந்தால் நீங்கள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. If the Lord has blessed you and there is a testimony to share for this year, the Lord has kept you with given you good health and strength, kindly testify for the Lord. நேரம் அனுமதிக்கிறது போல கர்த்தருடைய செய்தி சுருக்கமாக இருக்கும். And tomorrow there will be the word of the Lord. I will give a short message tomorrow. ஸ்தோத்திரம். வருகிற வாரத்திலே 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்களிலும் புதிய ஆண்டிற்கான ஆயத்த கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். And in the next week on the 29th and 30 we will have the preparation meeting for the new year. A prayer meeting will be there. புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த 2 நாட்கள் விசேஷித்த ஆயத்த கூட்டத்திற்கு வரும்படி அன்போடு கூட கேட்கிறோம். And those who are seeking to enter the new year with the blessings and the promise of the Lord,
I encourage you to take part in this 2 days prayer meeting. 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஒரு விசேஷித்த ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்கு செய்திருக்கிறோம். And on the 31st evening we have a special baptism service in the church. உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தின் நபர்களை, ஞானஸ்நானம் எடுக்காதவர்களை அந்த உடன்படிக்கையிலே ஸ்தோத்திர கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்யும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. If there are any children or youth in the family or anybody members in the family who want to take baptism, encourage them to take baptism on that day. ஸ்தோத்திரம். நம்முடைய வாட்ச் நைட் சர்வீஸ் இரவு பகல் ஆராதனை, புத்தாண்டு பழைய ஆண்டு ஆராதனை சரியாக 9:30 மணிக்கு வருகிற 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு நடைபெறும். Our watch night service will begin on 31st 9:30 p.m. exactly. It will start. அந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியும் இருக்கும், பாதம் கழுவுதலும் இருக்கும். ஜெபத்தோடு குடும்பத்தோடு ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். And on that day we will have also the Lord's communion and the washing of the feet, and kindly take part with your families. இந்த வேத ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டு எல்லாரும் அதிலே உற்சாகமாய் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். And according to the Bible, we encourage everyone, as the word of the Lord says, we encourage everyone to take part in the service. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. May the Lord speak to us. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அன்புக்குரிய சகோதரி சபாநாயகி அம்மாவுடைய பேரப்பிள்ளை கிராண்ட் டாட்டர் மகள் கனிஷ்காவை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். This day we want to greet baby Kanishka, who is celebrating her birthday on this day. கர்த்தர் அந்த பிள்ளையையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெற்றோரை ரட்சித்து குடும்பத்தோடு கூட ஆலயத்து கொண்டு வரும்படி அவர்களை வாழ்த்துகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். And we bless the baby and girl and also the family, and we pray that the Lord bless them and use them, and they also attend the church regularly. கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless them. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த விசேஷ நாளிலே உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும் என்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். This day we look to your presence, Lord, that you speak to us through your word and encourage us, Lord. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? Let's pray to the Lord. ஜெபிக்கிற நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். The Lord will speak to us when we pray. ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். May the Lord speak to us. ஞானவான்களே நீதானவான்களே ஞானவான்களே நீதானவான்களே மாயம் என்ன உனக்கு சொல்லவோ, மாயம் என்ன உனக்கு சொல்லவோ, வந்தவர் மணவாளன் நல்லவோ, என்ன இது வானம் பூமியோ, பராபரன் மானிடன் ஆனாரோ, மானிடன் ஆனாரோ. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் அவர் மானிடராய் நமக்காக பிறந்திருக்கிறார். The Lord who made the heaven and the earth, he was born on this earth as a man. அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி அந்த பிறப்பின் நாளை நினைவு கூறும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். And on this day we are going to glorify him and remember his birth on this earth. ஆண்டவரே, எங்களுக்காக பிறந்த உம்முடைய அன்பை நினைத்து நன்றி சொல்ல நீர் கொடுத்த இந்த விசேஷித்த பண்டிகை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். Lord, we thank you for this day that you have given us as a festival to remember, and thank you for your born for us. இம்மட்டும் எங்களோடு இருந்து இந்த விசேஷ ஆராதனை கர்த்தர் நடத்தினீர், நன்றி சொல்லுகிறோம். We thank you for being with us throughout this service, Lord. எங்களோடு கூட நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தும் பண்டிகையின் மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் உம்முடைய ஸ்தலத்திலிருந்து கடந்து போக கிருபை தார். And now, Lord, you speak to us through your word, and let us go from here with your blessings and the rejoicing from you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். We glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஒரு முறையாய் உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறோம். And I would again want to greet you a blessed Christmas day. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விசேஷித்த வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Matthew chapter 1 verse 23. அவன் இதோ ஒரு
கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Behold, a virgin shall be with child, and shall bring forth a son, and they shall call his name Emmanuel, which being interpreted is God with us. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். The name Emmanuel is interpreted as God is with us. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய கிளை சபையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிறிஸ்து பிறப்பின் நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். And 2 days back in a branch church, they were celebrating this Christmas day. ஸ்தோத்திரம். எங்களுடைய மாமனார் அந்த சபையை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். My father-in-law is taken charge of the church, and he's அந்த சபையில போய் கேட்டேன், இம்மானுவேல் என்றால் என்ன? and in the church I asked, what is the meaning of the name Emmanuel? ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருத்தர் பார்த்தாங்க. Everyone looked at each other ஏன்னா அவங்க பாஸ்டர் பேர் இம்மானுவேல். because the pastor's name was Emmanuel. So நான் சொன்னேன், உங்க பாஸ்டரை பத்தி பேச நான் வரவில்லை. I told, I have not come to speak about your pastor. நம்மோடு இருக்கிற ஆண்டவரை உங்களுக்கு சொல்லும்படி வந்திருக்கிறேன். I came to speak about the Lord who is with us. பக்கத்துல சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். Turn to each other and say, God is with us. ரொம்ப அன்புல கையை கொடுத்துறாதீங்க, வம்பு வந்துரும். I do not shake hands with them each other. ரொம்ப நெருக்கமா உங்களை உட்கார வச்சிருக்கிறோம். எல்லாரையும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா உட்கார வைக்கணும். ஒரு 120 சேர் உள்ள போட்டிருக்கிறோம். அப்படியும் இடம் பத்தவில்லை. சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல ஒரு எக்ஸ்டென்ஷனை நமக்கு கொடுக்கணும். Hallelujah. Kindly pray that the Lord will increase our borders of the church. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். The meaning of the word Emmanuel means God is with us. God with us. God with us. நம்மோடு கூட அவர் இருக்கிறார். God with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. அவர் பிறக்கிறதற்கு ஏறக்குறைய 760 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தீர்க்கதரிசியாக ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அவருடைய பிறப்பை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். And we also read in the book of Isaiah, the prophet has prophesied about Jesus before he was born. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Isaiah chapter 7 verse 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Therefore the Lord himself shall give you a sign. Behold, a virgin shall conceive and bear a son, and shall call his name Emmanuel. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். And you shall call his name Emmanuel. அவர் பிறந்ததற்கு பிற்பாடு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை இந்த வார்த்தை. These words are not prophesied after Jesus was born. ஸ்தோத்திரம். அவர் பிறக்கிறதற்கு 760 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய பிறப்பை குறித்தும் இந்த பெயரை குறித்தும் முன்னறிவிக்கப்பட்ட ஒன்றாக இது காணப்படுகிறது. This prophecy is before Jesus was born, around 760 years before Jesus was born. இந்த 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் தான் ஆண்டவர் பிறந்தார் என்பதற்கு எந்த ஒரு வேதாகம சரித்திர சான்றுகளும் இல்லை. There is no evidence or proof in the scholars say that this 25th day Jesus was born on this earth. இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த பணி, இதெல்லாம் அந்த நாட்களில் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அதை அடிப்படையாக வைத்தே இந்த நாளை ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். And according to the climate conditions which were existing on those days, they were able to make this day as a day of Christmas. இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு விசேஷித்த பண்டிகை நாளாக இது காணப்படுகிறது. And this day is being celebrated as a special day throughout the world. நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரர் நேத்து அனுப்பியிருந்தார். ஹாப்பி கிறிஸ்மஸ் போட்டு ஆட்டு தலையை போட்டிருந்தார். And one of our brothers in our church had sent a message saying Happy Christmas along with the head of a lamb. அநேக ஆடுகள் அடிக்கப்படுகிற நாள் இன்றைக்கு. And on this day many of the lambs are slain. மாடுகளும் அடிக்கப்படுகிற நாள். And even cows are slain on this day. கோழிகள் அடிக்கப்படுகிற நாள். And even chickens are slain on this day. அதுதான் நமக்கு மகிழ்ச்சியான நாள். And that's a rejoicing for us. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அதிகமான மதுபானங்கள் விற்கப்படுகிறதாக புள்ளியியல் சொல்லுகிறது. And the statistics say on this day on Christmas there's much wine being sold in the shops. அநேகர் குடித்து வெறித்து ஸ்தோத்திரம் ரோடுகளில் போய் அநேக விபத்துகளை சந்திக்கிற நாளாகவும் இந்த நாள் காணப்படுகிறது என்று சரித்திரம் சொல்லுகிறது.
And also the statistics say that on this day, many of them get drunk with wine and get into accidents. வேதம் சொல்லுகிறது புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. And but the Bible says the feasting and drinking is not the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தின் அனுபவம் ஆசீர்வாதம் அவருடைய சமூகத்திலே இப்போ காத்திருந்து ஜெபிக்கிற இந்த நேரம் தான் நமக்கு பண்டிகை நேரமாக இருக்கிறது. And for us, waiting in His presence and praying is the day of the festival. கடந்த வாரத்தில் என்னுடைய ஆடிட்டர் ஒரு கேலண்டர் எனக்கு கொடுத்தாரு. And last week, auditor gave me a paper. நேற்றுக்கு எனக்கு கொண்டு வந்து என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் மாட்டும்போது அது பார்த்து கொண்டிருந்தேன். And the calendar, it's a calendar. I saw the calendar in my, it is in my office room. இந்த மாதத்தில் வரப்போகிற மாதத்தில் பொங்கல் கொண்டாட போகிறாங்க. And on the coming month, the new year, they will celebrate Pongal festival. அது ஃபுல் டே பொங்கல் கிடையாது. It is not a full day of Pongal அந்த festival. பொங்கல் வைக்கிற நேரம் தான் முக்கியமான நேரம். And they say that the festival is for a particular hours. அந்த நேரம் பண்டிகைக்கு பொங்கல் வைக்கிற நேரம் தான் பண்டிகை நேரம். And the festival time is just when they cook that Pongal. அதனால நீங்களும் நானும் இந்த நேரம் சமூகத்தில் இருக்கிறது தான் நமக்கு பண்டிகை. And for us, being in His presence is the festival for us. அதுக்கப்புறம் நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்க, சொந்தக்கார பார்ப்பீங்க, டிராவல் பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை. And after that you might travel, visit your relatives. That is not an important occasion on this day. இந்த நேரம் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுகிற ஒரு நேரம். This time is a celebration for the Lord. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். The Lord should be born in our heart. நம்முடைய இல்லத்திலே பிறக்க வேண்டும். He should be born in our family. அவர் நம்மோடு இருக்கிறார் என்று இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். This day the Lord is saying that He is with us. God with us. God with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா மட்டும் போதாது. It's not just enough with the Lord is being with us. அவர் நமக்குள்ளே உருவாக வேண்டும். He should also be formed inside us. கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's read what Apostle Paul wrote to the church in Galatians from book of Galatians chapter 4 verse 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். My little children, of whom I travail in birth again until Christ be formed in you. கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். Apostle Paul desires that Christ be formed in us. அநேக ஸ்தோத்திரம் கிறிஸ்து மகிழ்ச்சியினுடைய செய்திகளை பரிமாறினதை காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். And from the morning I was seeing the various messages being shared by various preachers. கிறிஸ்துமஸ் என்பது வாழ்த்துக்களையும் அன்பையும் பரிமாறுகிறது மாத்திரமில்லை, கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகுகிற ஒரு விசேஷ நாளாக இந்த நாள் காணப்பட வேண்டும். Christmas is not just greeting or sharing the joy of the birth of the Lord, but the formation of the Lord Christ in us. அவர் நமக்குள்ளே உருவாகும் போதுதான் நாம் அவரை மற்றவருக்கு அறிவிக்க முடியும். Only when He is formed in us, we can also testify about Him to others. ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் என்பது ஷேரிங் த லவ் என்று சொல்லப்படுகிறது. Christmas means it is to share the love with others. ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற அதே வேளையில் அவர் எதற்காக பிறந்தார், அவருடைய பிறப்பின் நற்செய்தியும் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். And we should know why Christ was born, and we should also share His love to the others. மேத்யூ சோதரம் மத்தேயு சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அந்த வார்த்தைகளை வசனங்களை நாம் வாசிக்க முடியும். When we read from the book of Matthew, from the beginning of the first chapter till the last chapter, we can read about these words there. முதலாம் அதிகாரத்தில் படித்தோம், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். In the first chapter of Matthew, we read that the meaning of the word Emmanuel is God with us. அது அந்த புத்தகத்தினுடைய கடைசி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், if we turn to the same book of Matthew, the last chapter 28, in the 20th verse we read like this. ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am with you. We read like this, I am with you always, even unto the end of the world. உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். Amen. Till the end of the world, He is with you and me. இந்த கிறிஸ்துமஸ் நாளில மட்டும் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கவில்லை. It is not only on this day of Christmas, Emmanuel, God with us, is with us. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த விசேஷ பண்டிகை நாட்களிலே, இந்த மார்கழி மாசத்துல மட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். It is not that the Lord is only with us on this day or in this month or this year. He is going to be with us till the end of the world. அவரே மெய்யான தேவன்.
He is the only true God. உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன். He has promised that he will be with you. கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with you and me. இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Emmanuel, God is with us. ஒரு தேசத்தினுடைய ராஜா ஒருவர் இருந்தாராம். There was a king in the country. அவர் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். He announced this announcement to all the people. ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரும் என்னென்ன நீங்க கேட்குறீங்களோ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. And the announcement was, whatever men ask will be granted to them. ஸ்தோத்திரம். எல்லாரும் பணத்தை கேட்டாங்க, பொருளை கேட்டாங்க, வேலையை கேட்டாங்க, நிலத்தை கேட்டாங்க, அந்தஸ்து என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டாங்க. And they asked for money, riches, land, job, everything they asked. ஒரே ஒரு மனுஷன் மட்டும், ராஜாவே நீங்க மாத்திரம் எனக்கு போதும்னு சொன்னான். Only one man said that, "Your king, you are enough for me." ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். And the king was very happy, but he was also stunned also. ஸ்தோத்திரம். உடனே அவரை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா எல்லாரும் உலக மேன்மைகளை, பணத்தை, செல்வத்தை, பொண்ணை, வெள்ளியை கேட்குறாங்க, நீ மட்டும் என்ன கேட்குறிய, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. And he asked the person that everyone is asking for the riches and glories in the world, but you are asking me, what can I do? ஸ்தோத்திரம். ராஜாவே, He said, "O king, ஸ்தோத்திரம், நீங்க என் கூட இருந்தா when you are with me, உங்களுடைய இதெல்லாம் என்னுடையது. and whatever you have belongs to me." இயேசு நம்மோடு இருக்கிறார். Jesus is with us, அவருடைய இதெல்லாம் நம்முடையது. and whatever belongs to him belongs to அவருடைய us. செல்வங்கள் எல்லாம் நம்முடையது. His riches are with us, பொன்னும் வெள்ளியும் அவருடையது, அதெல்லாம் நம்முடையது. and the gold and the silver, whatever is belonging to அதனால us. நீங்க லாலாக்கு மோலாக்கு எல்லாம் பண்ணி போட்டுக்கலாம். So we can make jewels from that and ஆண்டவரே, wear. நீங்க எங்க கூட இருங்கன்னு கேளுங்க. So ask that, Lord, you be with us. ஆண்டவர் யாரோடு இருந்தார், எப்படி இருந்தார், ஒரு 4 வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். And I want to just meditate on 4 points how the Lord was with the people with whom he was. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Matthew chapter 9 verse 11. பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். And when the Pharisees saw it, they said unto his disciples, "Why eateth your master with publicans and sinners?" Why eateth your master with publicans and sinners? உங்களுடைய போதகர் ஆயக்காரரோடும் ஆயக்காரோடும் பரிசேயரோடும் போஜனம் பண்ணுவது என்ன என்று கேட்டார்கள். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது வாக்குத்தத்தம். The promise is he is with us. ஸ்தோத்திரம். அவர் யாரோடு இருக்கிறாரு? But he is with whom? அவர் பாவிகளோடும், ஸ்தோத்திரம், ஆயக்காரரோடு கூட போஜனம் பண்ணுகிறவராய் இருந்தார். He was with the sinners and with the publicans. அல்லாஹ் ஸ்தோத்திரம். பரிசேயர் அதை பார்த்து கேட்கிறார், இன்னையா உங்க தலைவர் இப்படி இருக்கிறாரே, பாவிகளோடு போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு கேட்கிறாங்க. And the Pharisees asked the disciples that why your Jesus is with the sinners and publicans. இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடு கூட இருந்தார். Jesus was with the publicans and sinners. ஏன் அவர்களோடு இருந்தாரு? Why he was with them? பாவம் செய்யும்படி இருந்தாரா? Is it to sin with them? பாவிகளை ரட்சிக்கும்படி அவர்களோடு கூட இருந்தார். He was with them to save them from sin. பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says the Lord Jesus came to this earth to save the sinners. பாவிகளாகிய உங்களை என்னை ரட்சிக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். So he came to save us, we are sinners. நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நெருக்கங்களை மாற்றி விடுதலையை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us to deliver us from all the oppressions in our family. அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். And he wants us to cleanse us through the blood he shed for us on the cross. அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். He is with you and me. முதலாவது, இம்மானுவேல் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். So the first thing is the Lord Emmanuel is with us to give us salvation and save us. பாவங்களை மன்னித்து பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தரும்படிக்கு அவர் உயிரோடு நம்மோடு கூட இருக்கிறார். He is alive today. He is with us to save us from sin, forgive us sin. எல்லா பாவங்களிலிருந்து நம்மை கழுவி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நடத்தும்படி அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். He is with us to cleanse us from all sin and make us as sons and daughters, and he is going to lead us. இந்த விசேஷித்த பண்டிகை நாளின் செய்தி, அவர் நம்முடைய பாவங்களை நீக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். So this day the message, the first point is he is with us to save us from all sin. ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பார். திரும்ப திரும்ப பாவம் செய்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது.
The Lord is saving us from sin. That doesn't mean that we should sin again and again. பாவிகளை ரட்சிக்க தான் உலகத்துக்கு வந்தாரு. He has came to save the sinners. பாவிகளுடைய ஜெபத்தை கேட்கும்படி தான் உலகத்துல வந்தாரு. He has came to listen to the prayers of அவர்களை sinners. கேட்டு எத்தனையோ பதில நன்மைகளை செய்திருக்கிறாரு. He has listened to the prayers and answered them much. ஏன்னா பாவிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Because the Bible says the Lord answers the prayers of sinners. சில நேரத்துல ஜெபம் பண்ணுவோம். Sometimes we pray like this. நம்ம ஜெபிக்கிற மாதிரி நடக்காது. But it doesn't happen like we pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே மழையை நிறுத்தும் ஜெபிப்போம். We'll pray for the Lord to stop the rain. ஆனா மழை பெய்து கொண்டே இருக்கும். But the rain will be there. என் பிள்ளைகள் கேட்பாங்க, என்ன டாடி மழை நிக்கணும் ஜெபம் பண்ணீங்களே மழை நிக்கலையே அப்படி. So my children will ask me like this, Father, Dad, you prayed like for stopping the rain, but the rain is there. ஸ்தோத்திரம் என்னை விட பெரிய பாவி மழைக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறான். And I would say like this, there will be a greater sinner than me who would have prayed நம்ம for the rain. ஆண்டவர் பாவிகளுடைய ஜெபத்தை கேட்கிறவரு. Because our Lord listens to the prayer of sinners. ஸ்தோத்திரம் என்னை விட பெரிய பாவி மழைக்காக ஜெபம் பண்ணது அவன் ஜெபம் கேட்கப்பட்டு என் ஜெபம் விடப்பட்டுருச்சுன்னு சொல்லுவேன். I would say that a greater sinner than me I would have prayed for rain and his prayers answered. அவர் பாவிகளை நேசிக்கிறவர். He loves the sinners. பாவிகளுக்கு ஸ்தோத்திர ரட்சிப்பை விடுதலை கொடுக்கும்படி அவர்களோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he was with the sinners to save them and deliver them. பாவிகளாக கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்த உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். And we sinners, we were born as sinners and the Lord is with you and me. வரப்போகிற புது வருஷத்துக்குள்ள ஒரு பரிசுத்தத்தோடு கூட நம்மை கர்த்தர் பிரவேசிக்க பண்ண போறார். So the Lord wants us to proceed into the new year with a purification. இன்றைக்கே பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்கள். தேவனுடைய இரக்கத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே கர்த்தர் தந்து நடத்துவார். So today let us confess our sins and leave it, and the Lord will grant his mercy to us. ஆண்டவருடைய இரக்கத்தின் ஆசீர்வாதத்தை இந்த விசேஷ நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாரா. So may the Lord give you his blessings of his mercy on this special day. இம்மானுவேல் தேவன் பாவங்களை ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். So the Lord Emmanuel is with us to save us from sin and cleanse us from all sin. இரண்டாவது அவர் நம்மோடு கூட ஏன் இருக்கிறார்? The second point why he is with us. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Mark chapter 16 verse 20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். And they went forth and preached everywhere, the Lord working with them and confirming the word with signs following. Amen. The Lord working with them. The Lord அவர்களோட கர்த்தர் கிரியை செய்தார். ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்பதற்கு God with us என்று அர்த்தம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்று. ஸ்தோத்திரம். with us என்று படித்தோம். நம்மோடு என்று வாசித்தோம். அவர் நம்மோடு இருந்து பாவங்களை ஸ்தோத்திரம் நீக்கி ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He is a Lord who is with us and saves us. இந்த வசனத்திலே ஸ்தோத்திரம் Lord working with them என்பது தேவன் அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்தார், அடையாளங்களை வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And here we read the Lord is working with them and he was confirming the word. நம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவர் ரட்சித்து பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறவர் மாத்திரமில்லை. So Lord not only saves us and leads us to holiness. நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறதற்கும் நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறதுமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். So the Lord is with us to also do works in our life and bless the work of our hands. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says thou shalt eat the fruit of your hands and thou shalt be blessed. இன்னைக்கு अनेகர் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியவில்லை. Today many of us is not able to eat the fruit of our hands. அநேகர் மருத்துவமனையிலும் மருத்துவங்களிலும் மருத்துவ ஸ்தோத்திரம் கடைகளிலும் ஸ்தோத்திர வட்டிகாரன்ட்டு நம்முடைய பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். Many of us are giving our earnings to the hospitals and medical shops and they are paying loans also. இந்த புது வருஷம் வரப்போகிற வருஷம் நம்முடைய கைகளின் கிரியைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நம்மோடு இருந்து அவர் நடத்த போகிறார். Amen. So this new year the Lord is going to bless us in the work of our hands and lead us. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படி கையிட்டு செய்கிற வேலைகளை வியாபாரங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். So he is with us to bless the work of our hands and whatever we do, our business, our job is going to bless us. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's also written that he was confirming the word with the signs following them. அவர் நம்மோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறது கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்லை,
He not only is with us and bless the work of our hands, நம்முடைய ஊழியங்களிலே நம்மோடு கூட இருந்து ஊழியத்தில் நடக்கிற அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தும்படி நம்மோடு இருக்கிறார். and he is also with us to be with us in our ministry and confirm his word through the signs happening in the இந்த ministry. ஆண்டு முழுவதும் கர்த்தருக்காக ஊழியங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். Throughout this year we are doing ministry for the Lord. என்ன அடையாளங்கள் அந்த ஊழியங்களிலே உங்களுக்கு எனக்கு வந்திருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. Let us reflect that what are the signs which was done in the ministry. எத்தனை ஊழியங்களிலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்பதை நீங்களும் நானும் சொல்ல முடியும். Can we say that the Lord has confirmed his word in our ministry? ஸ்தோத்திரம். அது எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் அதனுடைய முடிவிலே ஸ்தோத்திரம் அது பலனை கொடுக்கிறதா இருக்கும்போது அது ஜெயமான ஊழியம் என்று சொல்ல முடியும். And whatever ministry we do, when at the end the ministry should bear fruit, then it is fruitful. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும், ஞானஸ்நான ஆராதனை மாதந்தோறும் நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Every day we pray that Lord you give us more souls and let them be baptized in the name of the Lord. ஆண்டவர் நம்மோடு நம்முடைய ஊழியங்களோடு இருக்கிறதுனுடைய அடையாளம் அதுதான். And that is the sign the Lord is with us and working with அந்த us. காரியங்கள் நடக்கலன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். If those things don't happen, then it's a question mark whether the Lord அவர் is with us. நம்மோடு கூட இருந்தார் என்றால் வசனத்தின்படி அடையாளங்களை தருவார், வசனத்தை உறுதிப்படுத்துவார். If he is with us as per the word of the Lord, he will confirm his word and signs will follow. என்னுடைய ஊழியத்திலே அடையாளம் நடக்கல, வசனம் உறுதிப்படவில்லை என்றால் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழ வேண்டும். If in our ministry the word is not confirmed or signs don't follow, then we should have a question whether the Lord is with us. சபையாக எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். As a church we are praying for the revival. ஒவ்வொரு நாளும் அநேகர் ஜெபிக்கிறீர்கள். Every day many of us pray. அநேகர் ஜெபிக்கிறது இல்ல, அதை விட்டுருவோம், இன்னைக்கு வேண்டாம் அது. Many of us don't pray also. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய ஊழியத்திலே அடையாளங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். And children of the Lord, in our ministry the Lord should confirm with his signs. அதுதான் ஊழியத்திலே தேவன் வசனத்தை உறுதிப்படுத்துகிற அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. And that is what we mean by confirming his word in the ministry. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஊழியங்களிலே எங்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறது மாத்திரமில்லை, ஊழியத்திலே அடையாளங்களை காண்பித்து வசனத்தை உறுதிப்படுத்துங்கள் என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். So we should ask the Lord to not only bless the work of hands, but to also do signs and wonders in a ministry. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி நம்மோடு இருக்கிறார். He is with us to save us and நம்முடைய cleanse us. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்மோடு இருக்கிறார். He is with us to bless the work of our நம்முடைய hands. செய்கிற ஊழியங்களிலே அடையாளங்களை வசனத்தை உறுதிப்படுத்தும்படி உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். He is with us to confirm his word through signs and wonders. மூன்றாவது, ஆண்டவர் எதற்காக நம்மோடு கூட The இருக்கிறார்? third point, why the Lord is with us. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Luke chapter 24 verse 15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். And it came to pass that while they communed together and reasoned, Jesus himself drew near and went with them. Jesus himself drew near and went with them. இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். கூட நடந்து போனார். Jesus went with them. ஆண்டவர் மூன்றாவது எதற்காக நம்மோடு இருக்கிறார்? So the third point, why Jesus is with us. நம்மோடு கூட நடந்து வரும்படிக்கு நம்மோடு இருக்கிறார். He is with us to walk with us. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire it? எங்க புருஷன் வந்தா போதும், Is it enough your husband comes என் with you? மனைவி வந்தா போதும், Or a wife comes with நீ you? முன்னால போனா நான் பின்னால வருவேன். Or you go friend, I'll follow you. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நல்லதுதான். It is good actually. நான் ரொம்ப அதை வரவேற்கிறேன். I encourage that also. அதை விட விசேஷித்த மேலான காரியம் கர்த்தர் நம்மோடு கூட வருவது. But beyond that, the Lord should come with us. இந்த சம்பவம் நமக்கு தெரியறனால நேரத்தை அதிகமா எடுக்க விரும்பவில்லை. We know this incident very well. ஸ்தோத்திரம். எம்மாவு சீஷர்கள் அவருடைய கிராமத்துக்கு போகும்படி கடந்து போகிறார்கள். The disciples of Emmaus are going to their village. அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார் என்று வாசிக்கிறோம். And we read here that when they were communing and going together, Jesus went with them. அவர்களை பார்த்து கேட்கிற, ஏன்பா ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை என்று அவர்களை விசாரிக்கிறார்.
Jesus asking them, why you are sad, what is the problem? என்னையா இந்த ஊர்ல நடக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியலையா, இந்த காரியங்கள்லாம் நடந்தது என்று அவர்கள் சூழ்நிலைகளை சொல்லுகிறதை வாசிக்க முடியும். And we read here, they say, are you an outsider, don't you know what's happening around? ஸ்தோத்திரம். உடனே அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். வேதத்தில் நீங்க பின்னால பாத்தீங்கன்னா சத்தியத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written in the verses, following verses, he expounded them from the scriptures and taught them the truth. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. It is written that whatever the prophecies about Jesus in the scriptures concerning Jesus, he told them about that. அவர்கள் நடந்து போய்க்கொண்டே இருந்தாங்க. And they were walking. இரவு நேரம் ஆகிவிட்டது. Since it became night, அவரை அழைக்கிறாங்க சீஷர்கள், ஆண்டவரே நீங்க எங்களோடு தங்கி இருக்க வேண்டும். and they constrained Jesus to stay with them. ஸ்தோத்திரம். 29ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். In the 29th verse we read like this. அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். And he went with them to tarry with them. He went in to tarry with them. அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். தங்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். He went in, so the Lord is with us to, நம்முடைய குடும்பத்திலே தங்கும்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். so the Lord is with us to tarry with நம்முடைய us. பிரயாணங்களிலே நம்மை நடத்தும்படி நம்மோடு கூட இருக்கிறார். In our journey he is with us. நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்தும்படி நம்மோடு கூட தங்கி இருக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். So the Lord wants to be with us in our family and bless us. இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Emmanuel Lord is with us. நாம் நடந்து போகும்போது நம்மோடு நடக்க நம்மோடு இருக்கிறார். When we walk, he is ready to walk with us. நாம் அவருக்கு அழைப்பு கொடுக்கும்போது நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மோடு கூட அவர் தங்கி இருக்கும்படி நம்மோடு இருக்கிறார். When we call him, he is ready to abide with us and stay with இன்னைக்கு us. अनेகர் ஆண்டவரை கூப்பிடுறதே இல்ல. Many of us don't call the அல்லது Lord today. அநேகருடைய வீட்ல ஆண்டவர் இல்ல. Therefore the Lord is not with us in our ஸ்தோத்திரம். house. அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை மறுபடியும் இன்றைக்கு சொல்லுகிறேன். I would want to remind you again these things again. அநேக வீடுகளிலே ஒரு பெரிய போர்டு மாடப்பட்டிருக்கும். In many of our houses we have a big board on the wall. Jesus is the head of this house, unseen guest, and Yes. silent listener of every conversation என்று எழுதியிருக்கு. அதில் எழுதியிருக்கிறது, இயேசுவே இந்த குடும்பத்தின் தலைவர், அவர் இந்த வீட்டில் தங்கி இருப்பார் என்று. மறைமுக விருந்தினர், அவர் காணக்கூடாத விருந்தினர், அமைதலாய் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர். he is an unseen guest and he will not be seen by others. நம்ம கூப்பிடலனா அவர் unseen guest தான் இருப்பார், காணக்கூடாத விருந்தினரா தான் இருப்பார். If we don't call upon him, he will be like an unseen guest to us. ஆண்டவரே எங்க கூட வாங்க தங்கி இருங்கன்னு சொன்னதா அவர் நடுநாயகராய் நம்மோடு கூட இருப்பார். Only when we call and ask him to stay with us, he will be with us. சீஷர்கள் அவரை தங்களோடு தங்கும்படி அழைப்பு கொடுத்தார்கள். The disciples constrained him to stay with them. அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார் என்று எழுதியிருக்கிறது. And it's written that Jesus went to tarry with அவர் them. உங்களோடு இருக்கிறேன் இன்றைக்கு வாக்கு பண்ணிவிட்டார். So the Lord has promised that he is going to stay with எப்பொழுது you. அவர் நம்மோடு கூட தங்கி இருப்பார்? When he will stay with us. நீங்களும் நானும் அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட தங்கி இருப்பார். And when we call upon him and ask him, he will stay with us. ஆண்டவர் எங்களோடு கூட தங்கியிரும், எங்களோடு கூட எங்க வீட்டில் இருங்கன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்துல இந்த விசேஷ நாளிலே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். So this special day, let us have this experience of calling upon the Lord to stay with us. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பாட்டு கத்து கொடுப்பாங்க சண்டே ஸ்கூல்ல. When we were children, they used to teach this song in the Sunday இப்ப school. கூட பாடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் சண்டே ஸ்கூல்ல பார்க்கிறது இல்ல. And even now I believe we sing this song in Sunday school. இயேசு வந்த வீட்டில், இயேசு வந்த வீட்டில், இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லை. நீங்க நிறைய வீட்டில் சண்டை இருக்குது, ஏன்னா இயேசு இல்லை. The song is like, if Jesus is in the house, there is rejoicing, peace, and there is no fighting. வாரம் தான் குறை சொல்றீங்க, இன்னைக்காவது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி எங்களை அனுப்புவீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு எப்படி சொல்றீங்களே, நாதீங்க பாட்டு பாடுறதை நான் சொல்றேன். And it's not that I am complaining, but this is a song I'm just telling you. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம். There is rejoicing when Jesus is in ஆண்டவர் the நம்ம house. வீட்டில் தங்கி இருந்தா நமக்கு சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பார். If the Lord is in our house, there is rejoicing. சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். There is peace there. உங்க துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். The Lord will remove your உங்க troubles. கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார். He will remove your tears. இயேசு நம் நடுவிலே இருக்க விரும்புகிறார். The Lord desires to be among us. இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord Emmanuel is with நம்மோடு us. நடந்து வரும்படிக்கு நம்மோடு இருக்கிறார். He is with us to walk with us. அவருடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்பி நம்மை திருப்திப்படுத்தி நம்மோடு கூட தங்கி இருக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். He wants us to fill us with the
presence and be with us in the family. அவர் நம்மோடு இருக்கிறதுனுடைய காரணம் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். The Lord is with us to have fellowship with us. நம்முடைய குடும்பத்தோடு கூட தங்கி இருக்கும்படி அவர் விரும்புகிறார். He wants to stay with us in the family. அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை திருப்தியாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். He wants us to be satisfied with his presence. இந்த கிறிஸ்துமஸ் நாளினுடைய மூன்றாவது வாக்குத்தத்த ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறேன். So this third promise I want to say on this day of Christmas, நம்மோடு கூட நடந்து வரும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். he is with us to walk with us. தங்கும்படி நம்மோடு இருக்கிறார். He is with us to stay with us. அவருடைய பிரசன்னத்தினாலே திருப்தியாக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். He is with us to satisfy us with his presence. எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை விரும்புறோம்? How many of us desire his எத்தனை பேர் presence? ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு விரும்புறீங்க? How many of us desire him to அவர் stay with உங்களோடு us? என்னோடு கூட இருந்து நடத்துவார். He is with you and me. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். Emmanuel, God is with us. நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி நம்மோடு இருக்கிறார். He is with us to save us from sin and cleanse நம்முடைய us. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கிரியைகளை நடப்பித்து நம்முடைய ஊழியங்களிலே நம்மோடு கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தும்படி நம்மோடு இருக்கிறார். He is with us to bless the work of our hands, and he is with us in the ministry to confirm his word. நம்மோடு கூட நடந்து வரும்படி நம்மோடு கூட ஸ்தோத்திரம் அவர் தங்கி இருந்து அவருடைய பிரசன்னத்தின் திருப்தியை நமக்குள்ளே தரும்படி அவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். He is with you and me to walk with you, to fill you and satisfy you with his presence and bless you. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். And I want to say the last point now. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். Let's stand to book of Matthew chapter 26 verse 20. சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். And when the even was come, he sat down with the 12. He sat down with the 12. அவர் 12 கூட அவர் பந்தியா இருந்தார். இம்மானுவேல் என்பதற்கு God with us என்று அர்த்தம். Emmanuel means God with us. இந்த with என்கிற வார்த்தையிலிருந்து தான் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். I have said this message based on this 12 கூட அவர் பந்தி இருந்தார். He was with the 12. ஆண்டவர் நம்மோடு கூட பந்தி இருக்க விரும்புகிறார். He wants to be with us. எதற்கு அவர் நம்மோடு இருக்கிறாரு? Why he is with us? நம்மோடு கூட பந்தி இருக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். He is with us to sit with us. ஆனால் நல்ல பிரியாணி பண்ணி போடுங்கன்னு சொல்லல. So it doesn't mean I'm saying cook biryani. இது நம்முடைய தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. This refers to the fellowship with the Lord. நம்மோடு கூட கர்த்தர் ஐக்கியம் கொள்ளும்படி விரும்புகிறார். So the Lord wants to have fellowship with us. நம்ம எல்லாரோடும் குடும்பத்தோடு நண்பர்களோடு ஐக்கியம் கொள்வது என்றால் நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அவர்களை கனம் பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்கிறது தான் ஐக்கியம் என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். We know in our family if we have fellowship means we will cook good food for them and serve them. கடந்த வாரத்தில் என்னுடைய நண்பர் வந்திருந்தார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க தேசத்திலிருந்து நம்முடைய சபைக்கு கர்த்தருடைய செய்தி கொடுக்கும்படி அழைத்திருந்தேன். And last week, one of my friends from America came to preach the word of the Lord. He was in the church. அவருக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திர லஞ்ச் கொடுத்தோம். And we served him a good lunch. அவங்க மனைவி ஸ்தோத்திர அமெரிக்க தேசத்தினுடைய பிரஜை. அவங்க his wife was an American citizen. அவங்களுக்கு பிரியமான உணவெல்லாம் வாங்கி பரிமாறணும். And whatever the food she desired, we served that food. ஸ்தோத்திரம். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு நம்ம அதிகமாக வாஞ்சிப்போம். So whoever we love, we try to satisfy them. அவங்க வெளியே போகும்போது இப்படி என்கிட்ட சொன்னாங்க. And when they went, they told us like this. பாஸ்டர், நீங்க ரொம்ப திருப்தியான சாப்பாடு எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. Pastor, you satisfy us with good food. ஸ்தோத்திரம். ராத்திரிக்கு என்னால சாப்பிட முடியாது. I will not be able to eat at night. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். So the Lord wants to have fellowship with you and me. அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும்? How should that fellowship be? தேவனோடு கூட ஒரு திருப்தி உள்ள ஜீவியத்தை உங்களுக்கு எனக்குள்ள கொண்டு வர வேண்டும். It should give you a satisfied life with the Lord for you and me. எப்படி நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் ஒரு திருப்தியோடு நம்ம வீட்ல இருந்து போறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு திருப்தியின் ஆசீர்வாதத்தை ஐக்கியத்தை கர்த்தரோடு கூட நீங்களும் நானும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And like when your friends visit you, how they go with satisfied, like that the Lord wants to have fellowship with you. ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படி அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். So the Lord is with you and me to have fellowship with us. சீஷர்களோடு கூட அவர் பந்தி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. It's written that he sat down with the disciples. ஸ்தோத்திரம். பந்தி இருக்கும்போது சும்மா உட்கார்ந்து இல்ல.
When they sat down, they not just வரும் listened. காரியங்களை குறித்து அவர்களுக்கு விவரித்து சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written in the chapter that he discussed and told them about the future things. சோதர வரும் நாட்கள்ல ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான்னு சொன்னார் அந்த சம்பந்த அதிகாரத்திலே. In that chapter we read, he said that one of you will betray me. ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான், ஒருத்தன் என்ன முத்தம் செய்து செய்வான், என்னென்ன செய்வான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அப்புறம் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒலிவ மலைக்கு போனார். And then he told that one of you will be offended with me, and he said everything, then he prayed about that. அவரோடு கூட நீங்களும் நான் ஐக்கியம் கொள்ளும்போது வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். When you are going to have fellowship with him, the Lord will reveal to you the future. வரும் நாட்கள்ல என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள தருவார். So the Lord will give you and me a revelation about what is going to happen in the அதான் future. தேவனோடு கூட நமக்குள்ள ஒரு ஐக்கியம் உறவு என்று சொல்லப்படுகிறது. That is meant by having fellowship with the Lord. என் தாயார் மரித்து போனாங்க 2 வருஷத்துக்கு முன்னாலே. 2 years ago my mother passed away. ஸ்தோத்திரம். அவங்க ஜீவனோடு இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. When she used to be alive, she used to say like this. அப்ப நான் மரிக்கும்போது உங்களுக்கு ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டேன், நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கொண்டு போக வேண்டாம், போவேன் இருப்பேன் அப்படியே மரித்து போவேன்னு சொன்னாங்க. She used to say like that see, I will not give you any troubles, I will just be there and the Lord will take me away. I will not. இன்னொரு காரியத்தை அவங்க முக்கியப்படுத்தி சொன்னாங்க. And another thing she said like this. நான் மரிக்கும்போது என் பிள்ளைகள் 6 பேரும் என் கூட இருப்பீங்கன்னு சொன்னாங்க. And she told that when I am going to die, all my 6 children will be with me. அவங்க சொன்னது போலவே நடந்தது. And like she said, it happened. அவங்க மரிக்கும்போது நாங்கள் 6 பிள்ளைகளும் அந்த மரண வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல இருந்தோம், அந்த இடத்துல என் தாயார் மரித்து போனாங்க. On that day when my mother passed away, all the 6 children were present in that house. எந்நேரமும் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. She always used to pray. எந்நேரம் வேதம் வாசித்து கொண்டிருப்பாங்க. She used to always read the Bible. என்னோட கர்த்தரோடு ஐக்கியமா இருப்பாங்க. And she had a good fellowship with the வரும் Lord. காரியத்தை குறித்தான வெளிப்பாடுகள் அவர்களுக்குள்ள இருந்தது. And she had the revelation about the future. நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது வரும் காரியங்களை குறித்ததான வெளிப்பாடுகளை உங்களுக்குள்ள எனக்குள்ளே கர்த்தர் கொடுப்பார். When you and me are going to be with the fellowship with the Lord will reveal you about the future. அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போது கடைசி நாட்கள் என்பதை ஸ்தோத்திரம் அந்த அதிகாரம் முழுசும் அவர் சொல்லிட்டே வந்துட்டார். In the chapter we read that whatever is going to happen in his life in future, Jesus telling. பேதுரு சொல்றான், வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன், என்னை ஆண்டவர் எப்படி சொல்லிட்டீங்கன்னு மறுதலிக்கிறான். மறுதலிக்கு போறவன் பேசுறான். Peter is saying like that, Lord, I am going to be with you in life and death. He says like that. ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் நடக்க போறது இல்ல. Jesus said it's not going to happen like this. சேவல் கூவுறதுக்கு முன்ன 3 தடவை என்னை நீ மறுதலிக்க போறே. Before the cock crows 3 times, you will deny me thrice. ஒரு வெளிப்பாடுகளை இயேசு அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தாரு. So Jesus gave his disciples a revelation. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். So the Lord wants to have fellowship with you and me. வரும் காரியங்களை குறித்ததான ஒரு வெளிப்பாடுகளை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். The Lord wants to give you a revelation about the future. அவர் நம்மோடு இருக்க நீங்களும் நானும் இடம் கொடுக்கணும். So let us give place for him to be with us. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். I want to read one more verse. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். Let's turn to book of Revelation chapter 3 verse 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and will sup with him, and he with me. And will sup with him and he with me. அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தர் நம்முடைய வாசற்படியில நிக்கிறார். The Lord is at our doorstep. எத்தனை பேர் இன்றைக்கு திறக்க விரும்புறீங்க? How many of us want to open today? சாரி ஆண்டவரே, எங்க மாமா மச்சாலாம் வந்திருக்கிறாங்க, மாமியார் மாமனார்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கவனிக்கணும். அவங்களெல்லாம் கவனிக்கல இந்த பாஸ்டர் வாயில நிக்க முடியாது. And let us not say that we are having relatives in a house, we cannot open the door. யார் இருந்தாலும் கர்த்தருக்கு இடம் கொடுங்க. Whoever might be there, give praise to the Lord. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. Let us seek first his kingdom and his righteousness. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். And all the other things will be added to you. வாசற்படியில நின்று தட்டுகிறேன். I am knocking at you from the doorstep. என் சத்தத்தை ஒருவன் கேட்டு If
somebody is going to listen to my ஸ்தோத்திரம். voice கதவை திறந்தால் and open the door, அவனிடத்துல நான் பிரவேசித்து I will come unto him அவனோடு போஜனம் பண்ணுவேன், and will dine with him, அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். and he will be with me. நம்மோடு கூட போஜனம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants to dine with us, நம்மோடு ஐக்கியம் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். have fellowship with us. ஐக்கியப்படும்படி தேவன் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us to have fellowship. வெளிப்பாடுகளை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மோடு He is இருக்கிறார். with us to reveal us. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். Emmanuel, God is with us. நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி நம்மோடு இருக்கிறார். He is with us to sanctify us. கிரியைகளை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தும்படி நம்மோடு இருக்கிறார். He is with us to work the works and confirm His நம்மோடு word. தங்கி இருந்து ஸ்தோத்திரம் வரும் காரியங்களை அறிவிக்கும்படி ஐக்கியம் கொள்ளும்படி நம்மோடு இருக்கிறார். He is abiding with us and He is going to dwell with us. He is going to reveal the future அவருடைய to us. பிரசன்னத்தினாலே நம்மை திருப்தியாக்கும்படி நம்மோடு இருக்கிறார். He wants to be fill us with His presence. ஸ்தோத்திரம். வரும் நாட்களை குறித்ததான வெளிப்பாடுகளை நமக்குள்ளே தந்து நம்மை நடத்தும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். And He is with us to reveal the future things to us. ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். Let us pray that the Lord be with us and lead us. எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நடத்தும். Lord, sanctify us and lead us. ஆண்டவர் வசனத்தை உறுதிப்படுத்தி எங்களை நடத்தும். Lord, confirm your word and lead உம்முடைய us. பிரசன்னத்தினால திருப்தியாக்கி எங்களை நடத்தும். Satisfy us with your presence and lead us. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட போஜனம் பண்ணி தங்கியிருந்து எங்களை நீர் நடத்தும்படி எங்களோடு இருக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's call upon the Lord to abide with us and dine with us and fellowship with us. எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us stand. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலையில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let's surrender to the Lord's presence in this morning. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for being with us. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? Emmanuel means the Lord is with us. உங்களோடு என்னோடு கூட அவர் இருக்கிறார். The Lord is with you and me. அவர் நம்மோடு இருக்கிறார். He is with us. நம்ம குடும்பத்தோடு இருக்கிறார். He is with our family. நம்முடைய பிள்ளைகளோடு He இருக்கிறார். is with our children. நம்முடைய வேலைகள் வியாபாரங்களோடு இருக்கிறார். He is with our work and our businesses. நம்முடைய ஊழியங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். He is with our ministry. உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் The Lord has said, I will be with you. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் And He has said that I will be with you till the end of this world. இப்பொழுதும் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். Now He is with you and me. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for being with எங்களை us. பரிசுத்தப்படுத்தும்படி எங்களோடு இருக்கிறீர். You are with us to save us and sanctify us, Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நடந்து வசனத்தை கிரியைகளை நிறைவேற்றும்படி எங்களோடு இருக்கிறீர். You are with us to walk with us and confirm your word and works, Lord. உம்முடைய பிரசன்னத்தினாலே திருப்தியாக்கி எங்களோடு தங்கி இருக்கும்படி எங்களோடு இருக்கிறீர். You are with us to satisfy with your presence and abiding with us, Lord. ஆண்டவரே எங்களோடு கூட பந்தி இருந்து ஐக்கியம் கொள்ளும்படி எங்களோடு இருக்கிறீர். You are with us to have fellowship and dine with us, Lord. உமக்காக நாங்கள் வாசலை திறக்கணும் ஆண்டவரே. Lord, we thank you for your presence, Lord. நம்முடைய இதய கதவை கர்த்தர் தட்டுகிறார். Lord, the Lord is knocking on the door. ஸ்தோத்திரம். உங்களுடைய இதய கதவுகளை நீங்கள் திறக்கும்போது The Lord wants to open the door of your heart. அவர் உங்களிலே வந்து தங்கி இருப்பார். Then He will come and live in you. உங்களோடு போஜனம் பண்ணுவார். He will have a supper with you. நீங்களும் நானும் அவரோடு கூட போஜனம் பண்ண முடியும். You and me will dine with them. ஆண்டவரே எங்களோடு கூட தங்கி இருங்கப்பா. Lord, you stay with us, Lord. எங்களோடு தங்கி இருங்க ஆண்டவரே. You abide in us, Lord. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. Lord, we need your உம்முடைய presence. நடத்துதல் எங்களுக்கு வேணும் We need ஆண்டவரே. your leading, Lord. எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிற அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. Lord, give us the experience of forgiving us and saving us, Lord. முடிவு பரியந்தம் எங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவன் Lord, you told us you'll be with us till the end of the இந்த world. வருஷத்தின் முடிவு பரியந்தம் மாத்திரம் இல்ல, Not only till the end of this year, வரப்போகிற புதிய ஆண்டிலும் in the new year also. சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த நாள் பரியந்தம் Till the day you said the church will be taken, கர்த்தர் Lord. எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீரார். Lord, you be with us and lead வல்ல us. கரத்தில் எங்களை தாழ்த்தி We தருகிறோம். surrender into your hands, நீர் Lord. மாத்திரம் மகிமைப்படுவீரார். You alone be glorified, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். காணிக்கை தசமபாகங்களை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்காக கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பொன்னு வெள்ளை போல தூபம் இருக்கலாம் கேட்கல, உங்களிடத்தில் இருக்கிறதே கர்த்தருக்கு கொடுங்க. தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். It's a time for offerings. பக்தரே வாரும் ஆசையாவலோடும் கொயர்வாங்களே. பாரும் நீர் பாரும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை
சஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். We worship you with all our heart, Lord. எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி எங்களோடு இருக்கிறீர். Lord, you are with us to cleanse us from sin, Lord. ஆண்டவரே, எங்களோடு இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தி எங்களுக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கும்படி எங்களோடு இருக்கிறீர். You are with us to confirm your word and do your works in us, Lord. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி திருப்தி ஆக்கும்படி எங்களோடு இருக்கிறீர். You are with us to fill us with your presence and satisfy us with your presence, Lord. எங்களோடு கூட ஐக்கியம் கொண்டு எங்களோடு போஜனம் பண்ணும்படி எங்களோடு இருக்கிறீர். You are with us to have fellowship with us, Lord. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். Lord, Emmanuel means God with us. We understand it, நீர் Lord. எங்களோடு இருந்து நடத்துவீராக. Lord, you be with us and lead இந்த us. பிறப்பின் மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை எங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் கட்டளையிட்டு குடும்பங்களை, ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, on this day you be with us, Lord, and you build us, our families and our ministries and everything that concerns, Lord. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் உம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. And Lord, you bless all the children of the Lord and their families who have come today, Lord. உம்முடைய பிறப்பினால் உண்டாகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாத, நன்மைகள் உம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கடந்து வரும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். And let them be filled with your blessings on this day due to the blessing of the birth of you, Lord, and let the families and your houses be filled with that, Lord. பிறப்பின் மகிழ்ச்சி அநேகரோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்ள உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த நாளிலே அறிவிக்க கர்த்தர் கிருபைத்தார். And give them grace to share the joy of your birth, Lord, and let them also share the gospel to others, Lord. நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்பி திருப்தியாக்கி நடத்துவீராக. And Lord, the children who are joined with us in the online service also, you bless them, Lord, and fill them with all the goodness and your blessing, தொடர்ந்து Lord. நீரே எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். Lord, continue to be with us, Lord. ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் நீங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக. And Lord, you said you will be with us till the end of this world, Lord, and you be with us and lead us, இந்த Lord. சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender into your presence, Lord. நாளை தினத்தின் ஆராதனைகள், இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் இருக்கிற விசேஷித்த கூட்டங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender tomorrow's service and the meetings in the last week of this year, Lord. ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளும் உற்சாகமாக வந்து ஊழியங்களிலே, ஜெபங்களிலே, ஆராதனைகளிலே பங்கு பெற கர்த்தர் கிருபைத்தார். And Lord, you encourage all the children to come attend the prayers and be in your presence and the ministry, Lord. புதிய ஆண்டுக்கென்று எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தும். And for the new year, sanctify us and prepare us for the new year, Lord. பரிசுத்தத்தோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபைத்தார். With holiness, let us go into the new year, Lord. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். Lord, we surrender in your presence, நீர் Lord. மாத்திரம் மகிமைப்படுவீராக. You alone be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதான, சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. Amen. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். 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 இம்மானுவேலர் நீரே, மனிதனை பிறந்தவரே, இம்மானுவேலர் நீரே, மனிதனை பிறந்தவரே, என்னோடு இருப்பதையே விருப்பமை கொண்டவரே, என்னோடு நடப்பதையே நோக்கமை கொண்டவரே, உலகை ஆள்பவரே, இம்மானுவேலர் நீரே, உலகை ஆள்பவரே, இம்மானுவேலர் நீரே, எனக்காய் உனக்காய் நமக்காய் வந்தாரே, பிறந்தார், ஜெயித்தார், மீட்டு கொண்டாரே, எனக்காய் உனக்காய் நமக்காய் வந்தாரே, பிறந்தார், ஜெயித்தார், மீட்டு கொண்டாரே, உலகை ஆள்பவரே, இம்மானுவேலர் நீரே, உலகை ஆள்பவரே, இம்மானுவேலர் நீரே. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas.
Merry Christmas. God bless you. சோதர கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எல்லா வார கூட்டங்களில் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். நாளை தினத்திலே விசேஷித்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஆராதனை, அந்த ஆராதனையை முக்கியப்படுத்தி குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Merry Christmas. God bless you. God bless you.